அறநிலையத்துறையானது கோயில்களில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு கல்லூரிகளை தொடங்குகிறது. இது ஒரு சதி. இது எப்படி செய்யலாம்? கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேற்பட்ட வருமானம் உள்ள நிலம், அது ஒரு பிஜேபி காரன் தான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தான். பேர்லாம் வேண்டாம், வரும், இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே வரும். இந்த இந்து அப்படின்னு சொல்லி நம்மளை திணிக்கிறதுக்கு ஒரு திராவிட கட்சியை வச்சே இயக்குறாங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய பலவீனம். எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம்னா ஆட்சி அதிகாரம், நல்ல கையாடல், சரியா பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்து விட்டது, முடிஞ்சு போச்சு. அது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இப்படி சங்கி ஆயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் என்னைக்கே தெரிஞ்ச கதை. இன்ன வரைக்கும் பாருங்க, பிஜேபி உடைச்சு குப்பையாக்கி துண்டு துண்டு ஆக்கினது யாரு? பாஜகவை எதிர்த்து எந்த அதிமுக தலைவனாவது பேசுறானா பாருங்க. காரணம் என்ன? சிக்கிக்கிட்டோம், அவ்வளவுதான். வணக்கம் தோழர்களே, ரோசு செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டை 32 ஆண்டு காலம் தொடர்ந்து விட்டு ஆண்ட ஒரு கட்சியினுடைய இன்றைய பொதுச் செயலர், முன்னாள் முதல்வர், இப்படிப்பட்டவர் சமீபத்தில் மக்கள் சந்திப்பு இயக்கத்தின் போது பேசி வரக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கொள்கை ரீதியாக அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலை ஒலிக்கின்றது, நேரடியாக ஒலிக்கின்றது. ஏற்கனவே மதுரையில் நடந்த அந்த இந்து முன்னணி நடத்திய மாநாட்டில் அவருடைய கட்சியை சேர்ந்த 5 பேர் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் படும் மோசமாக விமர்சிக்கக்கூடிய அந்த காணொலி எல்லாம் போடப்பட்டது. அதற்கு அங்கு இருந்தவர்கள் எதையும் சொல்லவில்லை. அதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம் அதை கண்டித்த உடனேதான் இவர்களும் கண்டித்தார்கள். இப்பொழுது நேற்று என்ன சொல்லி பேசியிருக்கிறார் என்றால், இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறையானது கோயில்களில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு கல்லூரிகளை தொடங்குகிறது. இது ஒரு சதி. இது எப்படி செய்யலாம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்ப இந்து சமய அறநிலையத்துறைன்றது கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாப்பது அப்படின்றது ஒரு பங்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னோம்னா, அந்த சொத்துக்களை பாதுகாப்பதனுடைய நோக்கம் அந்த கோயில், அந்த குறிப்பிட்ட கோயிலினுடைய பூஜை புனஸ்காரங்கள், திருவிழாக்கள், அப்புறம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம், இவை யாவற்றையும் நடத்துவதற்காக அந்த கோயிலுடைய வருவாயை பயன்படுத்துவது என்பது ஒன்று. இன்னொன்று, கோயிலில் இருக்கக்கூடிய, கோயிலிலிருந்து வரக்கூடிய அந்த மிகை வருவாய், கூடுதல் வருவாயை கொண்டு மக்கள் பணிகளை தாராளமாக செய்யலாம். கல்வியை மேம்படுத்தலாம், கல்வி சாலைகளை திறக்கலாம், பள்ளிக்கூடங்களை திறக்கலாம், கல்லூரிகளை திறக்கலாம், தொழில்நுட்ப நிலையங்களை திறக்கலாம், மருத்துவமனைகளை திறக்கலாம். ஏன் அந்த கோயிலில் வந்து பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்களுடைய பயிற்சிக்காக திட்டங்களை தீட்டி அதையெல்லாம் செயல்படுத்தலாம், பயிற்சி வகுப்புகளை நடத்தலாம். இப்படி ஏகப்பட்ட விடயங்களை செய்யலாம், எந்த விதமான தடையுமே இல்லை. அப்படித்தான் இந்து சமய அறநிலையத்துறை மட்டும் இன்றி கேரளத்தில் இயங்கக்கூடிய பெரிய கோயில்களினுடைய அந்த அமைப்புகள் கூட, தேவஸ்தான அமைப்புகள் கூட செய்து வருகின்றன. இப்போ திருப்பதி திருமலா தேவஸ்தானம் எடுத்துக்கங்களேன். அது என் டி ராமராவ் பீரியட்ல வந்துட்டு அவர் முதலமைச்சராக இருந்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் என்ன சொன்னார் என்னன்னா, அந்த கோயிலுடைய வருவாய் அது கொள்ளையடிக்கப்படுது, அது எல்லாருக்கும் தெரியும். ஏகப்பட்ட வழக்குகள் அதன் மீது இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா, நகை நட்டோட அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் நிற்பாங்க. யாரு? அதனுடைய அறங்காவலர்கள் வீட்டு அதெல்லாம். இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் மணல் கொடையில ஃபேமஸா இருந்தாரு, ரெட்டி சகோதரர்கள், அவங்கன்னா அந்த இதுல இருந்தாங்க. பெரும் பணக்காரர்கள் தான். பெரும் பணக்காரர்கள் எப்படி பணக்காரனாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. திருப்பதி திருமலா தேவஸ்தானத்துல அந்த போர்டில் அவங்க மெம்பரா இருப்பாங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு வரக்கூடிய வருவாயை எடுத்து மக்கள் நல பணிகளை செய்வேன் என்று அவர் சொல்ல போது, ஆந்திராலையும் இந்த மடங்கள் கிட்ட இருந்தும் பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. ஆனா அவர் அதெல்லாம் அசரலை. அந்த பணம் வேற எதுக்கு அப்படின்னு கேட்டாரு. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கில் குவியுது இல்லை, அந்த படத்தை எடுத்து இப்படிதான் செலவு பண்ணாரு. அதுக்கு மக்களுடைய ஒப்புதல் இருந்தது, மீண்டும் அவர் ஜெயிச்சார், பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி கர்நாடகத்திலே நடைபெறுகிறது, கேரளாவில் நடைபெறுகிறது, தமிழ்நாட்டில் தான் ரொம்ப முன்னாடியே அது நடக்கிறது. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 1954 இருந்து இப்படி கல்லூரிகளை திறப்பது, சாப்பாடு போடுவது, கோயிலே அந்த அன்னதானம் அப்படின்ற வழங்கக்கூடிய திட்டத்தை போடுவது, அது நம்மளும் நிதி வழங்கலாம், அவங்களும் அதை நடத்துவாங்க. அப்படியான ஒன்றெல்லாம் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு,
அது எப்படி செய்யலான்னு கேள்வி எழுப்புறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் வரக்கூடிய வருவாயை கொண்டு எப்படி கல்லூரிகளை திறக்கலாம், என் கல்லூரிக்கு நீ தனியா பணம் ஒதுக்கிட்டு நீ தர, உடையார் வேணான்றா, நாங்க செய்யலையா அப்படிலாம் இவர் சொல்றாரு. எனது கேள்வி என்னவென்றால், ஒரு கோயிலிருந்து வரக்கூடிய வருவாய் அந்த கோயிலுக்கான தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு, திருவிழா உள்ளிட்ட நிவர்த்தி செய்துவிட்டு மிகை நிதியை இவ்வாறு பயன்படுத்துவதில் என்ன தவறு? அதாவது கல்வி கற்பித்தல் அப்படின்றது மிக உயரிய அறமாக கொள்ளப்படக்கூடிய நமது நாட்டில் அதை பற்றி ஏன் இவர் விமர்சிக்கிறார் என்றால், இது அப்படியே பிஜேபி RSS லைன். அதாவது கோயில் திருப்பணிக்கு வந்த பணம் அது கோயிலுக்காக தான் செலவு பண்ணணும். கோயிலுக்காக எப்படி செலவு பண்ணுவேன்? பல இடங்களில் தங்க விக்கிரகம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணாச்சு, தங்க தேர்வு பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மிகை பணத்தை என்ன பண்ணுவ? என்ன செய்யணும்? மருத்துவமனை கட்டினாலும் இதே தான் சொல்லுவீங்க. அது அரசு செலவு பண்ணி அத்தனையா மருத்துவமனை கட்டட்டும், பழனி தேவஸ்தானத்தில் வரக்கூடிய வருவாய் விவசாய பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. எங்களது கேள்வி என்னவென்றால், அதில் என்ன தவறு? அந்த நிதியை இவ்வாறு சரியான வழிகளில் செலவு செய்வதால் என்ன குறை ஏற்பட போகிறது? ஆனா ஏன் RSS பாஜக சொல்றாங்க, அவங்க முதல்ல இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்றாங்க. கோயில்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. யார்? RSS, இந்து முன்னணி, காஞ்சி மடம், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, கூடாது, அது எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, தனியார்கிட்ட கொடுத்துடணும். தனியார்னா யாரு? யார் அந்த தனியார்? இந்து சமய அறநிலையத்துறை ஜெயிச்சு சரி ஓகே கலைச்சிருவோம், யார்கிட்ட கொடுக்கணும் அது சொல்லுங்க. இப்படியெல்லாம் கோயில்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த அறங்காவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர்களிடம் கட்டுப்பாட்டில் இருந்ததனால்தான் தமிழ்நாட்டில் இருந்த கோயில்களினுடைய சொத்துக்கள் பெரும்பாலும் கொள்ளையடிக்கப்பட்டது, தவறாக பயன்படுத்தப்பட்டது. இன்ன வரைக்கும் அதை மீட்டுக்கிட்டு வர்றோம். குறிப்பா இவர் சேகர் பாபு வந்துட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சொத்துக்களை மீட்டிருக்காரு. குறிப்பிட்டு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, பச்சையப்பாஸ் காலேஜுக்கு எதிரில் இருந்த கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேற்பட்ட பெருமானம் உள்ள நிலம், அது ஒரு பிஜேபி காரன் தான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தான். பேர்லாம் வேண்டாம், வரும், இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே வரும், ஏற்கனவே வந்ததுதான். அப்போ அந்த இது வந்துட்டு அவங்க மீட்டாங்க. அது யாருது? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலினுடைய, சிவன் கோயிலினுடைய சொத்து. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு, சிவன் சொத்து கொரோனாசம், அதை தப்பா பயன்படுத்தக்கூடாது. அங்க விழுந்திருக்கிற ஒரு மாம்பழத்தையும் ஒரு பலாப்பழத்தையும் கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க வீட்டுக்கு. அப்படி அவங்களே கோயில்காரங்களே வந்து தர்மகர்த்தாக்களே எடுத்து சொன்னாங்கன்னா கோயில்ல வந்துட்டு 100 ரூபாயோ 50 ரூபாயோ போட்டுட்டு தான் அதை எடுத்துட்டு வரணும். யாரும் தொடவே மாட்டாங்க. அது இறந்தி பாட்டுக்கு விழுந்து கிடக்கும். இப்போ எங்க ஊர் சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா அதான், அந்த கோயிலுடைய சொத்துக்கள்ல பலரும் வந்துட்டு வீடு கட்டி குடியிருக்கிறாங்க, அதுக்கான வாடகை கொடுக்குறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பலாப்பழம் என்னுடைய சென்னாய் வீட்டுல இருக்கு, அதை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கிறதா இருந்ததுன்னா, இல்லப்பா அதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா, அது கோயில் சொத்து, அது சிவன் கோயில் சொத்து, அது வேண்டாப்பா நமக்கு அப்படின்வாங்க. அப்படி மீறி வெட்டி கேட்டோம்னா உண்டில போட்டுரு, 50 ரூபா போட்டுரு, இல்லாட்டி நான் போட்டுறேன் இப்போ எடுத்துக்கிட்டு, அப்படிதான் சொல்லுவாங்க. என்னத்துக்கு அப்படின்னோம்னா, அப்படி ஒரு சாதாரண மக்களிடையே கூட சிவன் சொத்து கொரோனாசம் என்று நினைக்கக்கூடிய நிலையில் இந்த அறங்காவலர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருக்கிறது பெரிய கோயில்கள், சிவன் கோயில்கள் தான். அந்த கோயில்களினுடைய சொத்துக்களை எப்படி கையாண்டார்கள் தனி நபர்களாக இருந்த போது? இப்படியெல்லாம் தவறாக கையாளப்பட்டதனுடைய காரணமாகத்தான் நீதி கட்சியினுடைய ஆட்சியில் முதல்ல இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற ஒரு அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் உருவானது. அது எதனால உருவானதுன்னா, பக்தர்கள் சொன்னதுனால. இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த கோயில் சொத்தை காப்பாத்துங்கன்ட்டு அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு கோயில்கள்ல வந்துட்டு எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது தெரியுமா, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு தெரியுமா, RSS காரன் அடிச்சுக்கிறானே, பிஜேபி காரன் லப்போ திப்போன்னு. ஏன்னா அதனால நமக்கு எதுவும் பலன் இல்லையே, எதுக்கு கத்துறாங்க? அதான் இங்க ரொம்ப முக்கியமானது. ஒண்ணும் வேண்டாம், அவங்க ஏன் கத்துறாங்கன்றதுக்கு ஒரு காரணமா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோயில்ல விளக்கறியில, அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கல, இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா பூஜை புனஸ்காரம் பண்ணல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகமான சொத்துக்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய கோயில் தில்லை நடராஜர் கோயில். அந்த கோயில் முழுக்க முழுக்க இன்ன வரைக்கும் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் அப்படின்ற மாதிரி தீட்சிதர்களுடைய பிடியில தான் இருக்குது. ஆனா ஒரு கணக்கு கூட கிடையாது. உண்டியல்ல விட பணத்துல இருந்துட்டு
அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்துட்டு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அந்த கேள்வி கேட்டாலே ஓ இதெல்லாம் கேட்கறே அப்படின்ற மாதிரி அப்படியே சும்மா வயிறு எரிஞ்சுக்கிட்டு போவாங்க. இன்னும் போராட்டம் நடத்திட்டு சட்ட ரீதியான போராட்டம் நடத்திதான் இருக்குது. அவ்வளவு சொத்துக்களையும் மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்து சமய அறநிலையத்துறையால் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோயில்ல இருந்துட்டு, பழனியில இருந்துட்டு, திருப்பரங்குன்றத்துல இருந்துட்டு, திருச்செந்தூர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா சொத்துக்களை தான் இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா, இங்க ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல போனீங்க அப்படின்னம்னா அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோயிலுக்கு உரிய சொத்துக்கள், நிலங்கள் இது அபகரிக்கப்பட்டிருந்தது. அது கோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டாரு. நீதிமன்றம் அதை பத்தி சொன்ன உடனேயே அது அவ்வளத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை மீட்டுடுச்சு. அடையாளப்படுத்தணும். இப்ப கூட ஒருத்தர் என்னோட பேச வந்த ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்னு சொல்றேன், RSS காரன், அவரோட சொன்னாரு, தனியா பேசிட்டு இருக்கும்போது ஊடகத்துல இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா 100 கோடிக்கு பெருமானம் உள்ள சொத்து வடபழனி கோயிலுக்கு இருக்குது, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட சொன்னாரு. ஆமா, தொலைக்காட்சி நிகழ்ச்சி தான் சொன்னாரு. ஆதாரம் இருக்குன்னா அப்ப நீங்களாவது கேஸ் போட்டுடலாம் ஐயா, இந்து சமய அறநிலையத்துறை மேலே கேஸ் போடலாமே. நான் ஏன் போடணும், நீங்க போடுங்க அப்படி. நீ தானே சொன்ன வேற ஒருத்தருடைய தனியாருடைய ஆதிக்கத்துல இருக்குது, ஆக்கிரமிப்புல இருக்குன்னு. சரி, அந்த டீட்டெயில கொடு. நீங்க பின்னாடி எடுத்துங்க. இதுதாங்க RSS BJP காரங்க. கொள்ளை அடிக்கணும் அப்படின்றது அவங்க எப்படி அப்படின்னா, இன்னொரு வீடியோ போட போறேன் இன்னைக்கு, அதுல நீங்க பாத்துக்கங்க. இவங்களுக்கு ஆன்மீகமோ இறைப்பற்றோ எதுவுமே கிடையாது. RSS BJP காரங்களுக்கு இப்படிப்பட்ட பற்றே கிடையாது. அது வாஜ்பாயா இருக்கட்டும், அது அத்வானியா இருக்கட்டும், இல்ல RSS மோகன் பகவத்தா இருக்கட்டும், எந்த கோயிலையும் போக மாட்டாங்க, எங்கேயும் விழுந்து கும்பிட மாட்டாங்க, எங்கேயும் அங்க பிரதட்சணம் பண்ண மாட்டாங்க, எங்கேயும் காவடி எடுக்க மாட்டாங்க, எங்கேயும் விரதம் இருக்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆனா கோயில் எங்களுதுன்னு. ஏன்னா அவங்க எதற்காக இருக்கிறாங்கன்னா, அந்த பிராமண மேலாதிக்க சமூகத்தை நிறுவுவதற்காக இருக்கிறாங்க. பிராமண கிட்ட எல்லாம் இருக்கணும். மத்தவனால வா கும்பிடு, துட்டம் போடு, போய்கிட்டே இரு, அவ்வளவுதான். அது என்ன, அதை கண்டுக்காத, உனக்கு எதுக்கு அதெல்லாம் இப்படியே சொல்லுவாங்க. RSS சாக்கால அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க அவங்களுக்கு பிராமணர்களுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் தனி ஆட்கள், நமக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் எல்லாம் RSS தானே, எல்லாரும் சாக்காக்கு வந்திருக்கிறோம் தானே, எல்லாரும் பயிற்சி பட்டறைக்கு வந்திருக்கிறோமே அப்படின்போது கேள்வி கேட்கப்படாது அப்படின்னாரு யாரு? இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்த ராமகோபாலன். கேள்வியே கேட்காத, இங்க என்ன செய்யணும்ன்றதை மட்டும் கேளு, சொன்னதை செய்யணும், அதான் ஒழுக்கம், அதான் ஒழுக்கம். அதான் நான் சொல்லுவேன், ஜனநாயகத்துக்கு சம்பந்தப்படாத ஒரு இயக்கம் அது, கட்சி அது அப்படின்னு சொல்லுவேன். ஆக இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு கோயில் அப்படின்றது ஒரு பொது சொத்து. முதல்ல அது அங்கே இருக்கக்கூடிய இறைவன், அதை வணங்குவதற்கு வரக்கூடிய மக்கள், அவர்களுக்கு பொது உரிமை அளிக்கப்பட வேண்டும். இங்கதான் தெருக்களுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா தந்தை பெரியார் போறாரு வைக்கத்துல, போறாரா இல்லையா? இப்ப போய் பாருங்க, வைக்கத்துல மத்தியான சாப்பாடு அங்க போடுவாங்க, எல்லாரும் போய் சாப்பிடலாம். நானு, என் மனைவி, மக்கள் எல்லாரும் பார்த்திருக்கோம். நாங்க போறதுக்குள்ள அது முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போலாம். கோயிலுக்குள்ளேயே வைக்கம் சிவன் கோயில், அது போராடிதான் பெற்றாங்க. யாரு? கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த பெரியார் போய் அங்க போராடினாரு. இன்னொருத்தர் யார் அதுக்காக போராடணும்? ஜோசப். இதை யாரு போராட சொல்லி அனுப்புனது? மகாத்மா காந்தி. இப்படி ஒரு கோயிலின் ஒரு பொது இடமாகவும் ஒரு வழிபாட்டு தலமாகவும் வழிபாட்டு உரிமை உள்ள மக்கள் அனைவரும் சென்று வழிபடுவதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியதுதான் இந்து சமய அறநிலைத்துறையும் அதை ஒட்டிய இயக்கங்களினுடைய போராட்டமும் ஆகும். இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க எப்படி அப்படின்னம்னா, இந்த இந்திய ஒன்றிய அரசு ஒன்று இருக்குது, அது எப்படி அப்படின்னம்னா, ராஜராஜன் கோயில் சிலைய வந்துட்டு பெருவுடையார் கோயிலுக்குள்ள, அது கட்டியது ராஜராஜ சோழன், பெருவுடையார் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. யார் வேணாலும் வரலாம் போலாம், எல்லாமே இருந்து ராஜராஜன் சோழனுடைய சிலையை கோயில் வளாகத்திற்குள் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. யாரு மறுத்தது? தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. உடனே வெளியில, அப்ப கலைஞர் முதலமைச்சராக இருந்தாரு, கலைஞர் கருணாநிதி அவர் வெளில வச்சாரு. அவர் அதான் வெளியில இருக்கிற அந்த சிலையை வச்சுட்டு அதுக்கு கீழே எழுதி வச்சாரு, பெருவுடையார் கட்டிய பெருவுடையாருக்கு கோயில் கட்டிய பேரரசர் ராஜராஜ சோழனுடைய சிலை கோயில் வளாகத்திற்குள் அமைக்க
இந்திய ஒன்றிய அரசு மறுத்ததனால் இவ்விடத்தில் வைக்க நேரிட்டது அப்படின்னு ஒரு கல்வெட்டை அவர் வச்சு விட்டாரு. பார்த்து தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்ட்டு. என்ன குறை? இதுதான் அவங்களுடைய ஆதிக்கம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே அங்க சிறப்பா நடக்குது. என்ன ராஜராஜன் ஏன் நான் மென்ஷன் பண்றேன்னா, ராஜராஜன் மட்டும்தான் அந்த அவருடைய ஆட்சி பிரதேசத்துல உட்பட்ட ஒவ்வொரு கோயிலுக்கும் அறங்காவலர்களை நியமிச்சு, ஒரு சாதாரண ஏழையா இருப்பான் அவங்க கூட ஒரு கோயிலுக்கு அதுக்காக 2 பசுமாட்டை கொடுத்து பராமரிக்க சொல்லி, பாலை கறந்து நெய் எடுத்து, ஏன்னா நெய் தீபம் தான் தீபம். இங்க தமிழ்நாட்டுல நெய் தீபம் தான். பாலை கறந்து நெய்யை எடுத்து அந்த நெய்யை விளக்கு ஊற்றி விளக்கு எரியணும். அந்த அந்த தூண்டா மணி விளக்கு அப்படின்ற ஒரு விளக்கு இருப்பான், தொங்கிக்கிட்டு இருப்பான். அந்த விளக்கே அந்த தெய்வத்தினுடைய அடையாளமா கருதி கும்பிடுவோம். அப்படியெல்லாம் இருக்கு. ஏன்னா பூஜையில அந்த கற்பூரம் காட்டும் போது தான் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இறை சிலையினுடைய அந்த முகத்தை பார்க்க முடியும், மற்றபடி முடியாது, இருட்டா தான் இருக்கும். ஆனா இந்த விளக்கெல்லாம் போட மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த தூண்டா மணி விளக்கு தீபத்தை தான் கும்பிடுவோம். ரொம்ப தூரத்துல இருந்து கும்பிடுவோம், நல்லா தெரியும். அந்த தீபம் தான் ரொம்ப சிறப்பானது. இங்க இருக்கக்கூடிய காலசில இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில்ல, காலத்திநாதர் கோயில்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா அந்த தீபம் தான் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அந்த பாம்புகிட்ட இருந்து வரக்கூடிய நாக்கை போல அது தீபம் இறங்கும், அசையும். அந்த இடத்துல எந்த காற்று இல்லாத போது அதை சொல்லுவாங்க, பார்த்திருக்கேன். அப்போ இதையெல்லாம் சிறப்பா இயங்குறதுக்கு காரணம் என்னன்னா, கோயில் சொத்துக்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதனால்தான். அப்ப ஒண்ணுமே நடக்கலையா, அந்த கதை வேணாம். ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்றது வேற கதை. புரியுதுங்களா? ஏதோ இருக்குத 90% சொத்துக்கள் கோயில் சொத்துக்கள் இருக்க, வர்ற வருவாய் அந்த கோயிலுக்காக பயன்படுத்தப்படுது. அதற்கு காரணம் தேவஸ்தானங்களும் அதற்காக நிறைவேற்றப்பட்ட சட்டங்களும் இப்படிப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை போன்ற அறக்கட்டளைகளும் தான் காரணம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இவரையும் அதை சொல்றார். இப்ப அங்க அவர் வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளர் இந்த கொள்கைய இதை ஜெயலலிதா கிட்டே வந்துட்டு சங்கராச்சாரியார் என்ன கேட்டார் அப்படின்னா, காஞ்சி 2வது சங்கராச்சாரியார் அவர் என்ன கேட்டார் என்னன்னா, ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் அவர் என்ன கேட்டார்னா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்ட உடனே இந்து சமய அறநிலையத்துறையை கலைச்சு விடணும், கோயில் எல்லாம் வந்துட்டு தனியார் கட்டுப்பாட்டில் விடணும். எப்படி அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுடைய கட்டுப்பாடு இன்னைக்கு சங்கரப்படத்துக்கிட்ட தான் இருக்குது, அவர் எல்லா கோயிலும் விட்டுறணும் அப்படின்னாரு. ஜெயலலிதா ஒத்துக்கிட்டாங்க. 91 ஆட்சிக்கு வந்தாங்க. முதல் கையெழுத்து அவங்க அதான் நினைச்சாங்க போடுறதுக்கு. ஆனா சட்டத்துறை, தமிழ்நாடு அரசனுடைய சட்டத்துறை என்ன சொல்லுச்சுன்னா, அம்மா நீங்க முதல்ல ஏன் இந்து சமய அறநிலையத்துறை கொண்டு வரப்பட்டதுங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த வரலாறு சொன்னாங்க. கோயில் சொத்துக்கள்லாம் தனியார் அனுபவிச்சது இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு பாருங்க இந்த கோயில்கள் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கணும். உடனே அப்ப வேண்டான்ட்டு ஜெயலலிதா கைவிட்டாங்க. அதாவது இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த முடிவை கைவிட்டாங்க. கைவிட்டதனுடைய விளைவுதான் அவங்களுக்கும் சங்கர மடத்துக்கும் முதல் முரணே. அதுக்கப்புறம் அது எங்கெல்லாம் வந்துச்சு, காஞ்சி வரதராஜ கோயில் பெருமாள் கோயிலுடைய மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு, அது வந்து சங்கராச்சாரியார் தூக்கி உள்ள வச்சது வரைக்கும் அந்த பகைமை ஒரு அடிநாதமா இருந்துச்சு. இது உண்மை வரலாறு. அப்ப இந்து சமய அறநிலையத்துறையை வந்துட்டு இவங்க ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னா, அதை ஒரு பொது சொத்தாகவும் பொதுவிடமாகவும் ஒரு பக்தியினுடைய மையமாகவும் இருப்பதை மாத்தி ஆதிக்க சின்னமாக மாற்றுவதா எங்களுடைய வேலை. அது ஆதிக்க சின்னமா தான் இருந்துச்சு. 1380க்கு பிறகு அப்படிதான் ஆச்சு. அப்படிப்பட்ட அரசர்களுடைய அவங்களோட சேர்ந்து இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம் தான். இப்ப காஞ்சி பழனி கோயில், பழனியாண்டவர் கோயிலினுடைய அங்க இருந்தவங்க எல்லாம் யாரு, அங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சதெல்லாம் யாரு? பண்டாரங்கள் தான், அதற்குரியவர்கள் தான். அதை வந்துட்டு கிருஷ்ணதேவராயருக்கு கீழே இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நாயக்கர் சமூக ஆட்சி வந்துட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதை தூக்கிட்டு பிராமணர்களை உள்ள தூக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க பிராமணனே வந்தது, அது வரையும் கிடையாது. இப்படித்தான் எல்லா மாற்றங்களும், புரட்சிகரமான மாற்றங்கள் இவங்க செஞ்சு விட்டதெல்லாம். எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம்ன்றதுட்டு கருமாதி வரைக்கும் பண்டாரங்கள் செய்ததுதான் இன்னைக்கு பிராமணன் செய்யறான். வேற ஒண்ணுமே இல்லை. இதை நான் பார்த்தே இருக்கிறேன். ஐயா கோயிலினுடைய எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய குலதெய்வ கோயிலை கும்பாபிஷேகம் கட்டி புடமுழுக்கு பண்ணும் போது நான் அதை ஓதுவார்களை வைத்துத்தான் செய்தேன். வாதங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு நான் நிறைய பேசிருக்கிறேன். இறை சக்தி எப்பொழுது இறங்கும், ஏன் இறங்கலையா கேள்வியெல்லாம் கேட்டேன். யாராலையும் பதில் சொல்ல முடியல. அது வேற கதை. ஏன்னா உண்மையான பக்தி நம்ம நெஞ்சில இருக்கு, இறைப்பற்று இருக்கு. அவங்ககிட்ட என்ன இருக்குது? ஆதிக்கத்தை தவிர. ஆளணும்,
ஆதிக்கம் செய்யணும், சுகவாசி, அவ்வளவுதான். இப்ப அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, எல்லாம் பண்றாங்க, குழந்தை திருமணம் வரைக்கும் பண்றாங்க சிதம்பரம் கோயில்ல, எல்லாம் வழக்காடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா முடியல. ஏன்? இன்னைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீதித்துறை பெரியார் சொன்ன மாதிரி நம்ம நீதி கேட்கறதுக்கு நீதித்துறைக்கு நம்ம எப்போ போறோமோ அந்த இடத்துல நீதி சொல்ற இடத்துல அவன் தான் இருப்பான்னு சொன்னார்களே, அந்த கதை தான். டக்கு டக்குன்னு அவங்களுக்கு சாதகமா கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்குது. ஆனா இந்த கருத்தை ஒரு திராவிட வழிவந்த பெரியார் அண்ணா கொள்கை வழிவந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர் பேசுவதற்கான காரணம் என்னன்னா, ரெண்டு. ஒண்ணு, அவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல சிறுபான்மையினருடைய ஓட்டு இதெல்லாம் கிடைக்க போறது இல்லை. தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பேசிட்டு இருந்தாலும் நமக்கு ஓட்டு கூடாது. எனவே இவர் என்ன பண்றாரு, இந்து முன்னணி மாதிரி, RSS மாதிரி ஹிந்து ஓட்டு பேங்கை உருவாக்க பாக்குறாரு. இது ஜெயலலிதா ட்ரை பண்ணி தோத்த விடயம். இதுதான் ரொம்ப கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். என்னன்னா, இன்னைக்கு நான் தமிழன், நான் இந்து நினைச்சேன்னா இந்துக்களுக்கான கட்சினா பாஜக, இந்துக்களுக்கான இயக்கம்னா அது RSS, இந்து முன்னணி, இப்படிதான் வரும். இப்ப வட இந்தியாவில் நீங்க போனீங்கன்னா நான் ஓபிக்காரன் சொல்ல மாட்டேன், இந்து தான் சொல்லுவான். ஆனா தமிழ்நாட்டிலையும் கேரளால போனீங்கன்னா நான் யார் மலையாளத்தான்வான், மலையாளின்வான். கர்நாடகத்தில் போனீங்கன்னா அவன் வந்து கன்னடிகன்வான். இந்தாண்ட போனீங்கன்னா தெலுங்குன்னுவான். நம்ம கிட்ட வந்து தமிழன்னுவான். இதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இந்த இடங்கள் எல்லாம் இந்துன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவன் பெரும்பான்மை ஆயிடுவான். இதுதான் பாஜக, ராஜா, இந்து முன்னணி எல்லாரும் முயற்சிக்கிறது என்னன்னா இதுதான். இந்து இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள், அப்படியே இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத ஆதரிக்கல ஏன்டா அப்படின்னா வாயை பொத்திக்கிறவாங்க, பதிலே வராது. ஆனா ஜாதியை போஷிப்பாங்க, தான் ரொம்ப முக்கியமானது. கேட்டா அது வந்துட்டு சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போயிட்டு என்ஜினியரிங் வைக்கிறான் பாருங்க இவனை. இங்க இங்கிலீஷ் கத்துக்காதன்னுவான், அங்க வந்துட்டு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு என்ஜினியரிங் பண்ணுவானா. அமித்ஷா சொல்றாரு இப்படிதான். ஆக கவனிச்சிங்க அப்படின்னம்னா இந்த இந்து அப்படின்னு சொல்லி நம்மளை திணிக்கிறதுக்கு ஒரு திராவிட கட்சியை வச்சே இயக்குறாங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய பலவீனம். ஊழல், அடிச்ச கொள்ள, சிக்குனது, புள்ள வரைக்கும், உறவினர்கள் வரைக்கும் ரைடு எல்லாம் வராது. அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி, அதான் வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், கருப்பு கோட்டையன், எல்லாருக்குமே இதுதான். அந்த கட்சிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னம்னா பெரியார் அண்ணா வழிவந்த தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கமாகவும், அந்த பிடி இல்லாம ஊழல் பிடியில் சிக்கி நல்ல வசதியாக வாழக்கூடியவங்க இன்னொரு அணியாகவும், ரெண்டு அணியா அஇஅதிமுக அன்னைக்கு இருக்குது. அதான் அந்த கட்சிக்குள்ள ஏற்பட போகும் வெடிக்க போக பெரிய முரண். அது அந்த முரண் வந்துடுச்சு, வெடிக்க போற முரண் இதுதான். இதுதான் நீங்க கவனிக்கத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம்னா ஆட்சி அதிகாரம், நல்ல கையாடல், சரியா பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு, நல்லா பண்ணிருக்கிறாரு. என்ன அடுத்த வந்து ஆட்சி அவங்க ஊழல் பண்ணுவாங்கல்ல, அவங்க மட்டும் மணலை கொள்ளையடிக்க மாட்டாங்களா, அவங்க மட்டும் ரோடு போடுறதுல கொள்ளையடிக்க மாட்டாங்களா, அவங்க மட்டும் டெண்டர்ல கொள்ளையடிக்க மாட்டாங்களா, அவங்க மட்டும் நிலக்கரி இறக்குமதி செய்து ஊழல் பண்ண மாட்டாங்களா, அவங்க அதே பண்றதுனால அவர் பண்ணது வெளில வரல, பேச்சாவே இல்லை. இது இன்னொரு பக்கம். ஆனா திமுக அதிமுக வித்தியாசம் என்னன்னா, இவரு அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாரு. அதாவது அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்து விட்டது, முடிஞ்சு போச்சு. அது இதுக்கப்புறம் ஒருபோதும் கூட்டணி எல்லாம் பேசாதீங்க. எப்படி RSS ஒரு பொலிட்டிக்கல் ஆஃப் ஷூட்டா இருக்குதோ பாஜக, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் RSS கொள்கை கோட்பாடுகளை பேசக்கூடிய கட்சிகளாக இப்ப பாமக ஒரு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஒரு இயக்கம், அது வரும் பாருங்க, கூடிய சீக்கிரம் அப்படியே பேசுவாங்க பாருங்க, அது பேசும். இந்த அஇஅதிமுக பேசும். இவங்கெல்லாம் என்னைக்கும் சங்கிகளா மாறிட்டாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப ஒரு முன்னாடி குறிப்பிட்டிருக்கிறேன். பிஜேபி ஆட்களா இந்திய ஒன்றிய அரசால் இயக்கப்பட்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக இவங்க ஸ்கீம் பண்ணதெல்லாம் ஜெயலலிதா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் 2016 தேர்தலில் வேட்பாளர் பட்டியெல்லாம் மாற்றப்பட்டது. OPS எல்லாம் ஒதுக்கப்பட்டாரு. அந்த விசுவாசம்னா ஜெயலலிதா கண்டுபிடிச்சிட்டாங்க. OPS, EPS, வைத்தியலிங்கம், அப்புறம் அந்த நத்த விஸ்வநாதன், இவங்க 4 பேரும் சேர்ந்து ஜெயலலிதா சதி பண்ணாங்க. அதெல்லாம் ஜெயலலிதா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் OPS ஆட்கள் எல்லாம் தேனி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பொறுப்பெல்லாம் இழுத்து விட்டாங்க, பிடிக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா ஊடகங்கள் வாதிக்கல.
ரொம்ப உஷாரா இருந்தாங்க. ஏன்? உடைக்கிற ஆளு பிஜேபி. இன்ன வரைக்கும் பாருங்க, பிஜேபி உடைச்சு குப்பையாக்கி துண்டு துண்டு ஆக்குனது யாரு? பாஜகவை எதிர்த்து எந்த அதிமுக தலைவனாவது பேசுறானா பாருங்க. காரணம் என்ன? சிக்கிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஒரு ஈஸ்வராமின் தான். ஆனா இவ்வளவு பெரிய தூண்டுல போட்டு அப்படி தொண்டையில மாட்டிச்சுன்னா அது இப்படிதான் பண்ணிட்டு இருக்கணும். தூண்டிடலாம், அவ்வளவுதான். தொண்டையில சிக்கிய தூண்டிலாக பாஜக இவர்களை இயக்குகிறது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த கொள்கையை இவங்க வந்து சொல்றாங்க. ரெண்டு காரணம். அரசியல் ரீதியா இதற்கு மேல சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் கிடையாது. மாநில உரிமை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே நேரம் இந்து ஓட்டு பேங்க். ஆனா இங்க தமிழை இந்துன்னு சொல்லணுமே. அதுக்கு தான் பாஜக இவ்வளவு பெரிய மாநாடு, வேலை தூக்குறான், காவடியை தூக்குறான், திருப்பரங்குன்றத்துல போராட்டம் நடத்துறான், இந்து முன்னணி மாநாடு நடத்துறான், எல்லாமே நடத்துறான். ஆனா அது கேப்சர் ஆயிட்டு வருது. நான் மாறுறாங்க, நாம இந்துக்கள் தானே சார் அப்படிலாம் சொல்றவங்க உண்டு. நம்மளுடைய வழிபாட்டு முறையை எடுத்துக்கோ, பிராமணருடைய வழிபாட்டு முறையை எடுத்துக்கோ. இந்துன்னா நீ நானும் இந்துதான், ஆமா இந்துதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா உன்னுடைய வழிபாடு என்னது, அவங்களுடைய வழிபாடு என்னது? நீ எப்படி பொங்கல் கும்பிடுற? இப்போ பொங்கல் நம்மளது பிரதான விழா, அதனால பண்டிகை சொல்றேன். நாம சூரியனை பார்த்து பொங்கலை வைப்போம், சாப்பிடுவோம். மறுநாள் வந்துட்டு மாட்டு பொங்கல், மாட்டுக்கு பொங்கல் வைப்போம். மாட்டுக்கு எல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி மஞ்சள் தடவி குங்குமம் வைப்போம். எங்க? அதனுடைய நெத்தில வைப்போம். பாஜக காரன் RSS அவங்க என்ன பண்ணுவாங்க, மாட்டினுடைய அவனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பின்பகுதியில் வைப்பான், வச்சுட்டு அங்க கும்பிட்டுட்டு போயிடுவான் அவன். நம்ம பொங்கலை ஊட்டுவோம், அது கொம்பெல்லாம் பெயிண்ட் அடிப்போம், பூசா ஜல் ஜல்னு மாட்டி விடுவோம், அந்த கண்ணுக்குட்டியை பாராட்டுவோம். அப்படியே ஊர்ல ஒரு வளம் வருவோம். அது எங்கெல்லாம் பால் ஊத்துறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் அவங்க துண்டு வேட்டி எடுத்து கொடுப்பாங்க, தட்சணையும் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் அன்னைக்கு இரவு பார்த்தீங்க அப்படின்னா முன்னோருக்கு நம்ம படையல் வைப்போம். முன்னோர்கள் வேண்டுதல். ஏன்னா நம்மளுடைய திருக்குறளுடைய என்ன சொல்லியிருக்கு அப்படின்னம்னா, முதல்ல தென்புலத்தார் வாழ்ந்து நம்மளை வாழ வைத்தார்களே, தென்புலத்தார், அவங்களெல்லாம் மறைஞ்சு போனவங்கள நம்மளுக்கு தென்புலத்தார்னு சொல்றது. தென்புலத்தார் தெய்வம், ரெண்டாவது தான் இறைவனுக்கு. தென்புலத்தார் தெய்வம், விருந்தினர், மூன்றாவது ஒக்கல் சுற்றம், 5 நான், அடுத்தபடியா தான் நீ. இந்த மாதிரி ஒரு 5 பிரின்சிபல் அடிப்படை தான் உங்க வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு திருக்குறள்ல. அதைத்தான் தமிழர்கள் முன்னாடிலாம் அதான் போடுவாங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் எனும் 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் வரும். அதை நீங்க எடுத்து போடுங்க, நீங்களே தேடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அதை படிக்கும் போது. அப்படிப்பட்டது அது. அன்னைக்கு என்ன பண்ணுவோம், அந்த முன்னோர்களுக்கு படைக்கும் போது துணியெல்லாம் எடுத்து வச்சு, துணிக்கு மஞ்சள் எல்லாம் தடவி அதை வச்சு கும்பிடுவோம். அந்த முன்னோர்களுக்காக என்ன பண்ணுவோம், கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு வச்சு, கோழி முட்டை வச்சு கும்பிடுவோம். மீன் வறுத்து வைப்போம், கோழிக்கறி குழம்பு வைப்பாங்க, வச்சு எல்லாம் படை வச்சு கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து உதறி கொடியில போடுவோம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து கட்டி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. மறக்கவே மாட்டோம் முன்னோர்களை. அந்த மாதிரி செய்வோம். மறுநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு உற்றார் உறவினர் சுற்றம் எல்லார்கிட்டையும் எல்லாரும் போவாங்க. குறிப்பா பிள்ளைங்களை எல்லாம் அனுப்பி வைப்பாங்க, அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுறது. அதே நேரத்துல வளர்ந்துட்டியாம நீ, அப்புறம் அடுத்த வருஷம் பாத்திர வேண்டியதான் உனக்கு, அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்ப அப்படி வரும்போது எல்லா வீட்டு பிள்ளையும் வெளியில வரும், கலகலப்பா இருக்கும். அந்த நாளே காணும் பொங்கல், பார்த்துக்கிறது ஒருத்தர். ஏன்னா வீட்டோடையும் வயலோடையும் தோட்டத்தோடையும் துறவோடையும் மட்டுமே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் அன்னைக்கு தன்னுடைய சகோதரனோட எல்லாம் வருங்க. மாமன் வீட்டுக்கு வரும், தாத்தா வீட்டுக்கு வரும், பெரியப்பன் வீட்டுக்கு வரும், சித்தப்பன் வீட்டுக்கு வரும், எல்லார் வீட்டுக்கு வரும். அப்படியே கலந்து வரும். முன்னாள் படைச்சதுல வந்து சில நேரங்களில் கோழிக்கட்டையெல்லாம் வச்சு படைப்பாங்க. அது கோழிக்கட்டை எடுத்து வருவாங்க, அது மறுநாள்லாம் கெடாது, அதை எடுத்து வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். இதெல்லாம் பிராமண வீட்டுல நடக்குதா? விவசாயம் பண்றத பாவ செயல்னு எழுதி வச்ச சங்கராச்சாரிய அவர் இந்து மத தலைவர். ஆனா என்ன சோறு திங்கிறாருன்றது அவர்கிட்ட போய் கேட்டுங்க. நான் ஒன்னும் அவர் தப்பா சொல்லல, எழுதிய வச்சிருக்கிறார் தெய்வத்தின் குரல்ல. விவசாயம் பண்ணலாமா அப்படின்ட்டு, சோறை திங்கலாமா அப்படின்னு அது கேட்கல. ஏன்னா இவர் விபூதி வச்சிருந்த பேசுறாருங்க, இதான உண்மை. அது என்ன சொல்றது, திருவள்ளுவர் பெருமான் என்ன சொன்னாரு, டே துறவை விட மேன்மையானது இதுதான் விவசாயம் சொன்னாரா இல்லையா? பசி வந்துடும் 10 பறந்துடும் சொன்னாங்களா இல்லையா? இதையெல்லாம் மறந்துட்டு அவனும் இந்து நானும் இந்துன்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் புத்திசாலியா முட்டாளா? இப்ப நீங்க முடிவெடுத்துக்கங்க. அதனாலதான் நான் தமிழன் அப்படின்றது. நான் முருகப்பெருமானை வணங்குறேன், துறவு இருக்குது, எல்லாமே என் வாழ்க்கையில இருக்கு.
புதுசா எதையும் கத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தமிழினம் இல்லைன்னா ஆன்மீகம் அப்படின்றதே இல்லை அப்படின்னாரு ஸ்ரீ அரவிந்தர். அவ்வளவு மூப்பு, அவ்வளவு செறிவான ஆன்மீக ஓட்டம். அதனாலதான் இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா சிறப்பான கோயில்களை கட்டி வழிபாடு நடத்தி அவ்வளவு சிறப்பா வாழறோம். இங்க வந்த மதங்கள் எல்லாமே செழித்தன. வட இந்தியாவில் அப்படி நடக்கல, போச்சு. அது என்னன்னோ வரலாறுகளை உருவாக்கிச்சு. அதை அவன் பண்ணான், அங்க இந்துன்னு சொல்லிக்கிட்டான். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய அடையாளம் தமிழ், ஒரு பெரிய நாகரிக நம்ப. இதைத்தான் உடைக்கிறதுக்காக இந்துன்னு சொல்றான். அந்த பாஜகவுடைய கொள்கையை இவரு எடுத்துக்கிறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. அவன் வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் போயிட்டு RSS உடைய விழாலே கலந்துக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி இருந்த அவங்களுடைய கட்சிக்காரர் ஒருத்தரை RSS அந்த மார்ச்சை தொடங்கி வச்சாரு அப்படின்றதுக்காகவே கட்சி விட்டு நீக்கிட்டு அப்புறம் ஒரு 3 வாரத்திலே சேர்த்துக்கிட்டாங்க. அது ஏன் நீக்கிறாங்க, ஏன் அவ்வளவு சீக்கிரத்தில் சேர்த்துக்கிட்டீங்கன்றது எடப்பாடி கிட்ட தான் கேட்கணும். ஆனா இப்ப கபலீகரம், இன்றைக்கு அஇஅதிமுக என்பது RSS ஒரு அரசியல் கிளைதான். விரைவில் அந்த கட்சி, விரைவில்னா ஒரு 2-3 வருஷத்துல, மேபி 2029 அப்ப பாஜக அப்படின்றதான் இருக்குமே ஒழிய அதிமுக இருக்காது. அதற்கான வேலையை தான் இந்த ஊழல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய இரட்டை குடல் துப்பாக்கி திமுக அதிமுக துப்பாக்கியினுடைய ஒரு குடல் இன்னைக்கு அடிபட்டு போச்சு. இப்ப அது ஒத்த குடல் துப்பாக்கி தான். அதுவும் அது எப்படி அது சர்வை பண்ண போகுதுன்றது அது இன்னொரு கதை. ஏன்னா அடுத்து வந்த கட்சியெல்லாம் என்ன பாடுபடுறதுன்னு தெரியும். அது தேர்தலில் நிக்கிறதுக்கே துட்டு யாருக்கிட்டே வருமானு எதிர்பார்த்து கூட்டணி கேட்குது. அது இவங்களோட சேர மாட்டேன், அவங்களோட சேர மாட்டேன், மற்றவங்க எல்லாம் வரலாம். எதுக்கு வரலாம்? கட்சி நடத்துறது துட்டு வேணும். சொல்லலை, ஆனா தெரியும், நம்மளுக்கு தெரியும் இப்படிதான் நடக்குது. ஆக அஇஅதிமுகவினுடைய இந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து கல்லூரி கட்டலாமா என்கின்ற கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அச்சுறுத்தக்கூடிய அரசியல் இதுதான் என்பதை தமிழர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேணும். எடப்பாடி பழனிசாமி அப்படி சங்கி ஆயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் என்னைக்கே தெரிஞ்ச கதை. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் 10 வருஷம் ஆகிப்போச்சு. ஜெயலலிதா இருக்கும்போதே தெரியும் சங்கி ஆயிட்டாங்க படம் அதிமுககாரங்க அப்படின்ட்டு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்லாம் கூட பிஜேபியில் இருக்கிறான். இங்க இருக்கிற முன்னாள் மேயர் ஒருத்தர், அவர் எப்ப பார்த்தாலும் போய் யாரோட இருக்கிறாரு அப்படின்னோம்னா துக்ளக் ஆசிரியர் இல்ல, அந்த ஆடிட்டரு, அவர் கூட தான் அவர் இருக்கிறாரு. ஆக கடவுள் அவனுக்கு தேவையில்லை. கடவுளை நீ நம்புறியா நம்பல, அது தேவையில்லை. மதத்தை நீ நம்புறியா, அதான். கடவுள் இல்லாத அப்புறம் எப்படிடா மதம்? ஞானதீபம் எடுத்து படிச்சு பாருங்க. இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்பது தெரியும். அதான் நான் சொல்ல வரேன். இந்த அயோக்கியத்தனை நாட்டை நல்லா ஆடுமா? அதான் பிரிட்ஜ் அப்படி பொத்துக்கிட்டு விழுது, ரோடெல்லாம் பொத்தலா ஆகுது. அடிச்ச கோடி 55,000. அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். ஆகவே மக்களே, அஇஅதிமுக இந்துத்துவ கபலீகரத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. கூடிய சீக்கிரம் அந்த பாம்பு இதை அப்படியே விழுங்கிவிடும். அதனால்தான் இவ்வளவு நீட்டமான வீடியோ. இந்த வீடியோவை, இந்த காணொலியை பாருங்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். இதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் உண்மை என்று நீங்கள் உணர்ந்தால் இதை பரவலாக பகிருங்கள், விவாதியுங்கள். ஏனென்றால் தமிழினம் என்பது இன்றைக்கு கூட நீங்க பாருங்க, கீழடியில அந்த ரிப்போர்ட்டை கீழடியில் ஒண்ணுமே சொன்னவனை வச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது நான் தனியா பேசுறேன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழினத்தினுடைய மரபு, மாண்பு, தொன்மை, நாகரிகம், வளர்ச்சி, மொழி இவை அனைத்தையும் மறுக்கக்கூடியவன் தமிழ்நாட்டினுடைய அரசியலை கபலீகரம் செய்ய வருகிறான் என்றால் அது தமிழனுக்கு நல்லதா கெட்டதா? இதை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள். அதற்காக தான் இந்த வீடியோ. பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.